நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிப்சன் பேசுறேன். இப்போதான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசென்ட் டேஸ்ல நம்ம வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பை கால் குடுக்குறோம் அல்லது செல் கால் குடுக்குறோம் அப்படின்னா, என்ன காரணத்தினால பை ஆகுது? டெக்னிக்கலா என்ன ரீசன் இருக்கு? ஃபண்டமெண்டலா என்ன ரீசன் இருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா ஒரு ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அதனால ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லேர்னிங் பண்றதுக்கும், ஏர்னிங் பண்றதுக்கும் ரொம்பவே பாசிபிலிட்டீஸா இருக்கும். அண்ட் தென் நீங்க ஃபாரெக்ஸ்ல பேசிவா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேடிங் சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ப்ரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணலே போதும். அண்ட் தென் நீங்க வந்து பிஸி ஷெட்யூல்ல இருக்கீங்க. கொஞ்சமா கிடைச்சாலும் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்மளோட காப்பி ரீடிங் சர்வீஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7% மந்த்லி ஏர்ன் பண்றதுக்கான செட்டப்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோல்டு வந்து கிளியரா ஒரு ஃபால் ஆகும்னு சொன்னோம். புல்லிஷ் ஆயிட்டு ஃபால் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரியே மார்க்கெட் புல்லிஷ் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒபே பண்ணியிருக்கு. இந்த வாரம் என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம ரெசிஸ்டன்ட் 2 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் 2 தான் நம்மளோட செல்லிங் ஏரியா. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2070 அப்படிங்கிறத வைக்க போறோம். ஸோ இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து கோல்டு ஒரு நல்ல ஒரு டீப்பா ஒரு ஃபால் ஆயிட்டு அப்படியே ஒரு புல்லிஷ் ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆனதுனால நிறைய பேரோட அக்கௌண்ட் ட்ராடவுன்ல இருக்கு. அண்ட் தென் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிருக்கு. ஏன் ஈவன் நிறைய அக்கௌண்ட் ஸ்கொயர் ஆஃப் கூட ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நான் சொல்றது என்ன அப்படின்னா, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசிவா ஏர்ன் பண்ண முடியும். சரி, கோல்டை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ ஒரு ஹையாக பார்த்தோம் அப்படின்னா 2088. ஸோ அடுத்த நோடு வந்து 2066. ஸோ அப்படி நம்ம கனெக்டிங் வச்சு ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஒரு டீப்பாக ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் ட்ராப் பண்ணும்போது நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து 2038 இருந்துச்சு. போன வாரம் வீக்லி அனலைசிஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். ஸோ போன வாரம் வந்து நம்ம வந்து பாடியை கணக்கு வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணதுனால இது வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைனாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகிட்டு ஃபால் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம விக்கை வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைனாக எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா 2048 அப்படிங்கிறது நம்மளோட அப்பர் ட்ரெண்ட் லைன். ஸோ டவுன் ட்ரெண்ட் லைன் வந்து அஸ் யூஷுவல் சேம் தான். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் தான் ஆக போகுது. அடுத்தபடியாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ண தெரியாதவங்க ட்ரேடிங் யூஸ் பண்ணி அப்படின்னா இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2048. அதை நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 2048 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 2067 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2010. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா டீப்பராக நமக்கு 1986 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ண தெரியாதவங்க இந்த மெத்தட்லையும் நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட 2066 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு ஃபால் ஆகணும். இல்லை அப்படின்னா டீப்பாக ஃபால் ஆச்சு அப்படின்னா 1986 அப்படிங்கிறத போகணும். ஸோ மார்க்கெட் கிளியரான ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது. என்ன பொறுத்தளவுக்கு கிளியர் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஃபால் தான் ஆக போகுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். கிளியராக நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே ட்ராப் பண்ணியாச்சு. ப்ரொஜெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகிட்டு ஃபால் ஆக போகுது. ஸோ ஷார்ட் ப்ரொஜெக்ஷன் போகலாம். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மார்க்கெட் வந்து 2048 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு தான் ஃபால் ஆகும். ஸோ நம்ம செல்லிங் ஏரியா வந்து 2048. ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்விங் ஹையான 2065 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வைக்கணும். பட் மேபி கொஞ்சம் மேலே விக்யூரிட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால 2070 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுருக்கோம். அண்ட் தென் முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2015. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து இந்த இடத்துக்கு டச் பண்ணிச்சு. ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2000 பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு வந்து 1987 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ். ஸோ ப்ரொஜெக்ஷன் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். இந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டு ஒரு டீப்பாக ஒரு ஃபால் 2010 அப்படிங்கிற ஜோன் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அழகாக வந்து ஒரு லாங்காக ஒரு ஃபால் ஆக போகுது. இப்போது என்னென்ன ரீசன்னால ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர ரொம்பவே தெளிவாக பாருங்கள். முதல் காரணம் என்ன அப்படின்னா 2050 வரைக்கும் என்ன ரீசனால போகணும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன்.
நமக்கு 2030 அப்படிங்கிறது ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஒபே பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு 2, 3 நாளாவே அதே ஜோனை வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்தான். இது வந்து நம்மளோட 2030 அப்படிங்கிறது நம்மளோட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருந்துச்சு. கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். மைனர் ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. இந்த ஜோனுக்கு டச் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே கீழே போயிட்டு இருந்துச்சு. இந்த ஜோன் வந்து கிளியரா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்ததுனால நம்ம அடுத்தபடியான இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பார்த்து மார்க்கெட் போயிருக்கு. கண்டிப்பாக போகும். இதுதான் முதல் ரீசன். ஸோ கிளியரா எதுக்கு 2050 போகணும் அப்படிங்கிறதுக்கான கிளியர் ரீசன் வந்து இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, எதனால இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ 2048 போயிட்டு ஏன் ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ண போகிறேன். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு டீப்பா ஒரு ஃபால் ஆக போகுது. காரணம் என்ன? ஒபே ட்ரெண்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அட் 2048. ஸோ 2048 டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஸோ மண்டேயே இந்த டார்கெட் வந்து ரீச் ஆகிடும். ஸோ மண்டே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியரா இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஃபால், ஒரு ப்ரொஜெக்ஷனாக பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஃபால் 2035 ஒரு ஃபால் 32 வரைக்கும் கொடுத்துட்டு ஒரு புல்லிஷ் ஆகிட்டு ஃபால் ஆகும். இது வந்து மண்டே கேண்டில் ப்ரொஜெக்ஷன். ஸோ மண்டேயே மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வந்து புல்லிஷ் ஆகிடும். புல்லிஷ் ஆகிற ரீசன் வந்து 2031 ஒபே பண்ணி, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறி சப்போர்ட்டாக இருக்கிற 2030 புல்லிஷ் ஆகும். அண்ட் தென் என்ன ரீசனால ஃபாலோ ஆக போகுது அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல ஒபே பண்ணும். ப்ளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2048 இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே பேஸ் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு டீப்பாக ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனும் இல்லை. சிங்கிள்லையும் டபுள்லையும் சரி, ட்ரிபிள்லையும் சரி. ஸோ அடுத்தபடி நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறது சார்ட் பேட்டர்ன். ஸோ சார்ட் பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு கிளியராக ஒரு பியரிஷ் பெனட் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பியரிஷ் பெனட்னா என்ன அப்படிங்கிறதையும் கூகுள் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பியரிஷ் பெனட்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும், கீழேருந்தோ டவுன் லைன் போகும், ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வரும், ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி மார்க்கெட் ஒரு டச் ஆகி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஃபாலோ ஆகும். சேம் இதே பேட்டர்ன் தான் நமக்கு இங்கேயுமே நடந்திருக்கு. அதை ஒரு தெளிவாக ட்ரா பண்ணுறேன். டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட டைரக்ட் ஃபோன் காலில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இது தெரியணும் அப்படிங்கிறத ஒரு பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன். ஸோ அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப்பர் ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருக்கு. அட் லாஸ்ட் இதை பார்க்கும்போது ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராக நமக்கு ஒரு பியரிஷ் பெனட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பியரிஷ் பெனட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்படி ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு பாத்வே போடுறேன். இங்கேருந்து ஒரு ஃபாலு, ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ஒரு புல்லிஷு, ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ஒரு ஃபாலு, அகெயின் ஒரு புல்லிஷ். இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைனையும் சப்போர்ட் ஒபே பண்ணி மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ வந்து பியரிஷ் பெனட் கிளியரா. இப்போ நான் அந்த ட்ரெண்ட் லைனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பியரிஷ் பெனட் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ கிளியராக பாருங்கள், மார்க்கெட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனை 2 முறை ஒபே பண்ணி கிளியராக ஃபாலோ ஆயிருக்கு. அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல 2 முறை ஒபே பண்ணி மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபாலோ ஆக போகுது. இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்? அதில் ஸ்விங் ஹையான 2065 தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஸோ ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே நம்மளோட பியரிஷ் பெனட்டும் நமக்கு வந்து கிளியராக ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஸ்விங் லோவான 1933 அப்படிங்கிறது நம்மளோட பியரிஷ் பெனட்டோட டார்கெட் ப்ரைஸ். ஸோ அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடலாம், 1933. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டீப்பாக ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கோல்டு வந்து இந்தந்த ரீசனால் தான் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபாலோ ஆக போகுது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் ப்ரைஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 2050 இருக்கும்போது 2031 முதல் டார்கெட் ப்ரைஸு,
2வது டார்கெட் பிரைஸ் 2010, 3வது டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1987. ஸோ பீரிஷ் பென்னட் அப்படிங்கிறதையும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். பீரிஷ் பென்னட். இந்த இடத்துல நமக்கு வந்து பீரிஷ் பென்னட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆக போகுது. இது வந்து செல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிறேன். பீரிஷ் பென்னட் வந்ததுனால மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு ஃபால். ஸோ இப்போ டெக்னிக்கலாக என்னென்ன ரீசனால கோல்டு வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நம்ம டிஎக்ஸை எடுக்கணும். ஸோ டிஎக்ஸை பற்றி நம்ம அனலைசிஸ் பண்ணிடலாம். ஸோ டிஎக்ஸை வந்து நான் போன வாரத்துக்கு முன்னாடி அனலைசிஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு. அது போக நம்ம வந்து பையிங் ஜோனில் கிளியராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபேக்காக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதை நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தது போக இந்த இடத்துல பாருங்க ஒரு புல்லிஷ் பிரிண்டா விழுந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க நமக்கு வந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் பிரிண்டா விழுந்திருக்கு. ஸோ புல்லிஷ் பிரிண்டா விழுந்தனால இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் அபே பண்ணி மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ டிஎக்ஸ்ஐ எப்போ புல்லிஷ் ஆகுதோ அப்போ கோல்டு வந்து நல்லாவே ஃபால் ஆகிடும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து 103.932 ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட். எந்த மார்க்கெட் இருந்தாலும் ஓப்பன் ஆனதுமே ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்து தான் புல்லிஷ் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு கிளியராக ஒரு ஃபால் கொடுக்கும்போது கோல்டு வந்து 2050 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு அகைன் இது லாங்காக ஒரு புல்லிஷ் ஆகும்போது கோல்டு வந்து டீப்பராகவே ஒரு ஃபால் ஆகி நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ஈஸியாக ஹிட் ஆகிடும். ஸோ கோல்டை பொறுத்த அளவுக்கு ஓவராலாக செல் 2050 ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெஷன்ஸ் ஒபே பண்ணி ஃபால் ஆகும். பீரிஷ் பென்னட் விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கிளியராக செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கான மேஜர் ரீசன்ஸ். அண்ட் தென் அப்கமிங் டேஸில் என்ன நியூஸஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மண்டே எந்த நியூஸஸும் இல்லை. வெனஸ்டே வந்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் தென் வெனஸ்டேயும் நியூஸஸ் இருக்குது. அப்கமிங் வீக்ஸில் மேஜரான நியூஸஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நிறைய மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பைசா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம்.